சர்வகுருபியோ நமக. லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த சபையோருக்கு என்னுடைய முதல்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒரு பொருட்டாக கொண்டு இந்த பாசுரங்களுக்கு விளக்கம் சொல்லணும், இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாளைக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒய்யாரம் சாபார்க அவ கேட்டுக்கொண்டா. அடியேனுக்கு ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சா நான் என்னுடைய புத்திக்கு எட்டின அளவுக்கு நான் கிரகித்துக் கொண்ட அர்த்தங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2 விஷயம். ஒண்ணு வந்து டைரக்ட்டா ஆண்டாள் என்ன சொல்றாளோ அத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஆச்சாரிய முகமாக எப்படி பெரிவாள்லாம் சொல்றா அந்த பாசுரத்த, அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அனுபவிக்கலாம்னு நெனைக்கிறேன். लीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णम् पारात्यं स्वं हृदि सदशिरसिद्धमध्याभयन्ती सोऽसिष्ठायां सृजनिगिलितं या बलात्कृत्य भुक्ते गोधादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்டு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேதத்தின் வித்து அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த திருப்பாவையானது. இந்த திருப்பாவை அப்படிங்கிறதுக்கு ஒரு பாவை நோன்பாக ஒரு வியாஜ்யமாக கொண்டு ஆண்டாள் எப்படி நம்ம வந்து பெருமாளை அடையணும், எப்படி இந்த பூமியில உய்விக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்பாவையில சொல்றா. அதுதான் மெயினா சொல்றா. தோழிகள் எல்லாம் அழைத்து கொண்டு நோன்பு நுக்கிற மாதிரி அது ஒரு வியாஜமாக கொண்டு அருளுகிறார் என்று பெரியோர்கள்லாம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திருப்பாவையை நம்மளும் அனுபவிக்கலாம். இன்றைய பாசுரமானது 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போலே போற்றியாமந்தோ புகழ்ந்தேலோ புகழ்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதற்கு முந்தைய பாசுரத்துல கண்ணனையும் நீலாதேவியும் சேர்த்து எழுப்புறார். நேற்றைய பாசுரத்துல 2 பேரையும் சேர்த்து ஒன்றாக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சேர்த்து எழுப்புற மாதிரி நம்ம பார்த்தோம். உடனே நீலாதேவி மட்டும் எழுந்து வந்துடுறாளாம். எழுந்து வந்து இந்த ஆண்டாள் கோஷியோட அவ சேர்ந்துன்றாளாம். சேர்ந்து நானும் உங்களோட சேர்ந்து கண்ணனை எழுப்புகிறேன், அவனை எழுப்ப பிரார்த்திக்கலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்றா இந்த பாசுரத்துல. அதான் இந்த என்ன சொல்றான்னா, நந்தகோபாலனை முன்னிட்டு கண்ணனை எழுப்புகிறாள். நந்தகோபாலன் அவளை முன்னிட்டு. ஏன்னா அவர் வந்து பசுக்களை நிறைய வைத்து கொண்டிருப்பவர். அது எல்லாமே வள்ளல் பெரும்பசுக்களாம். வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு சொல்றான்னா அப்படி ஒரு வள்ளல் தன்மை உடையதான், உதாரமான குணமுடைய பசுக்களை கொண்டவர். அதனால அவளை வைத்து அந்த நந்தகோபாலனுடைய திருக்குமாராக அவதரித்த இந்த கண்ணனை வந்து எழுப்புற மாதிரி இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறாள் ஆண்டாளானவள். அதான் இந்த பசுக்களுக்கெல்லாம் மடி பெரியதாக இருக்குமா.
அதனால் பால் வந்து நெறைய சுரக்குமாம். அதற்கு தகுந்தாற்போல் நம்ம பாத்திரங்கள் எல்லாம் வைக்கணும். சின்னதா வைத்துவிட்டு பால கறந்தோமானா, அதுக்கு மேல கொண்டு இருக்கிற பால அந்த பாத்திரம் இல்லைன்னா, அது இருந்தாலும் அதால சுரக்காமல் இருக்க முடியாது. அதனால தானே சுரந்து கொண்டே இருக்குமாம். அதுதான் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அதற்கு ஏற்றா மாரி கலங்கள்னா, இந்த பாத்திரங்கள். அந்த பாத்திரத்த வைக்கணும். அது இல்லாத சின்ன பாத்திரமா வச்சுட்டோமானா, அது கொஞ்சமா தான் அது கறக்கிறது நெறையா கறக்கும். அப்படி இருக்கச்சு சின்ன பாத்திரத்த வச்சுட்டா, அது என்ன பண்ணும்? அது எதிர்பொங்கி மீதளிப்பன்னு அந்த வைத்த பாத்திரத்த நிரம்பி மேல வந்து வழிஞ்சு விழுமாம். அது ஒரு அர்த்தமாக கொள்ளலாம். ஸோ, அதற்கு தகுந்தா மாரி நம்ம வைக்கணும் பாத்திரத்தன்னு. இன்னொரு அர்த்தமா என்ன சொல்றான்னா, கண்ணன் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுடைய அருளை அவன் எல்லாருக்கும் அவன் அருள்வான். இன்னார் இணையார்ன்னே அவனுக்கு கிடையாது. பணக்கார ஏழையும் கிடையாது. அவன்கிட்ட ஒரு பக்தி, ஒரு இலையோ, ஒரு பழத்தையோ, ஒரு புஷ்பத்தையோ சமர்ப்பித்தா கூட போறோம். இல்லையா 2 கண்ணீர் விட்டாலும் போறோம். அவன் வந்து அருளுவானாம் அப்படி. அதே மாதிரி அந்த ஆயர்பாடியில இருக்கிற அந்த பசுக்கள்லாம் என்ன பண்றதாம், எல்லாருக்கும் யார் வந்து கறக்கணும்னு நினைக்கிறாளோ, அத்தனை பேருக்கும் சிறந்து பாலை குடுக்கிறதாம். அப்படிப்பட்ட உதார குணமுடைய பசுக்கள். அந்த பசுக்களை உடையவர் யாரு? இந்த நந்தகோபாலன். அப்படி ஒரு பசுக்கள் எவ்வளவு இது பெரும் பசு வள்ளல் பெரும் பசுக்கள்ங்கிறார். பெரும் பசுக்கள் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, பசுக்கள் வந்து நீங்க பார்த்துருக்கலாம். அங்கெல்லாம் வந்து அ ந அ வடக்கே எல்லாம் அந்த ஆயர்பாடியில, கோகுலத்தலாம் பார்த்தோம்னா, பசுக்கள்லாம் பெருசு பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். உயரமா இருக்கும். நல்ல ஆஜானுபாகுவா இருக்கும். நெறைய கறக்கும் பால. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, கண்ணன் கூடவே இருக்கானாம். கண்ணன் கூடவே இருந்து அருள் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அதுகள்லாம் என்ன பண்றதாம், அப்படியே வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து பெருசா இருக்காம். ஸோ, வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல. அதே அத கண்ணன் எப்படி பிரத்யுபகாரம் பார்க்காமல் அருள் பண்றானோ, அதே மாதிரி இந்த வள்ளல் பெரும் பசுக்களும் எந்த ஒரு பிரத்யுபகாரமும் எதிர்பார்க்காமல் பாலை சொரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆற்றப் படைத்தான். அப்படிப்பட்ட பசுக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கிறானே, அந்த நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலனுடைய மகனே, கண்ணனே நீ எழுந்திரு. அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபாலனை முன்னிட்டு கண்ணனை எழுப்புகிறான். நப்பின்னையும் சேர்ந்து எழுப்புகிறாளாம். அறிவுராய் அப்படிங்கிறா. அறிவுராய் அப்படின்னா, என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து நம்ம வந்து எழுப்புறான்னு நம்ம நினைக்கக் கூடாது. அதாவது நம்ம கிட்டக்க அவனுக்கு அந்த அன்பு இன்னும் ஜாஸ்தியா அருள் பண்ணணும் இன்னும் கொஞ்சம். அதுக்காக நீ வரணும். சீக்கிரமாக வந்து எங்களை எ அருள் பண்ணுவதற்காக நீங்கள் எழுந்து எழுந்து கொண்டு வர வேண்டும். அப்படிங்கிறார் இந்த அறிவுராய்ங்கிறதுக்கு. இந்த அதோடு இல்லாத ஊற்றமுடையாய்ங்கிறார். ஊற்றமுடையாய்ன்னா ஸ்ரத்தை உடையவனாம். நம்மள பாதுகாக்கிறதுல அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தை உடையவனாம். அதாவது ஜீவாத்மாக்களை எப்படியாவது உய்வித்து தங்கிட்டக்க அழைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுல ஸ்ரத்தை உடையவனாக இருக்கிறான். அதனால ஊற்றம் நெறைய ஊக்கம் குடுக்குறாங்கிறோமே, அது மாரி ஊக்கம் நெறைய இருக்குமா, ஊக்கத்தை குடுப்பானாம். எப்படியாவது நீங்க வரணும் என்கிட்டக்க அப்படிங்கிறதுக்கு, பக்தியை உண்டாக்குறதுக்கும் சரி, அன்பை உண்டாக்குறதுக்கும் சரி, மத்த எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கும் சரி, உதார குணம் நமக்கு வரத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் அவன் ஊக்கத்தை குடுத்து, நம்மளை அவன் ரட்சிக்கிறான். அதனால ஊக்கமுடையாய் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்துல சொல்றா ஆண்டாளானவள். பெரியாய், பெரியாய்ங்கிறதுக்கு 2 விதமா சொல்லலாம். பெரியவனா திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்தவன் இந்த மண்ணுலகத்தில். ஸோ பெரியவனாக இருக்கிறாயே, பெரியாய் அப்படிங்கிறான். இல்லன்னா நல்ல நிர்வாக சக்தி. அதாவது அவன் தன்னை 3 விதமாக தன்னை உருவத்த மாட்டின்டு கா கா ஃபர்ஸ்ட்டு படைக்கிறான், அப்புறம் காக்குறான், அப்புறம் அழிக்கிறான். இந்த 3யுமே அவன் பண்றான். அந்த நிர்வாகத்த திறமையானவன் உள்ளவன். அதனால பெரியாய் அப்படிங்கிறார். விஸ்வரூபம் எடுத்து காமிக்கிறான். அர்ஜுனனுக்கு காமிச்சான். ந த ர யசோதைக்கு காமிச்சான். அந்த மாரி பெரிசா காமிக்கிறதுனால அவன பெரியாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறா ஆண்டாள். அதனால பெரியாய் அப்படின்னு போட்டிருக்காளாம். அப்புறம் உலகினில், உலகினில இந்த மண்ணுலகில். இப்ப இங்க இருக்கிற மண்ணுலகில நான் திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்தானே இந்த மண்ணுலகில் தோற்றமாய் நின்ற சுடரே! இந்த கண்ணனாக அவதாரம் பண்ணினான். எதற்காக பண்ணான்? இந்த ஆயர் குலத்தில இருக்கிறவாள காப்பாத்துறதுக்கும், இந்த பூமி பாரம் இதுவாறதுக்கும், அ ப ப அப்புறம் வந்து பூமாதேவி போய் கேட்கிறா. அதனால இந்த பூமி பாரத்தை குறைப்பதற்காகவும், தர்மத்தை ரட்சிக்கிறதற்காகவும், முக்கியமா அதுதான் பக்தர்களை காப்பதற்காகவும், இவன் என்ன பண்றான்? தோற்றமாய் நின்ற சுடரே! வந்து தோற்றம்னா வந்து அவதரிக்கிறான். வந்து அவரிதத்தோடு இல்லாமல் நன்ற பிரகாசிக்கிறான்.
எல்லாருக்கும் தன்னுடைய இத வர்ஷித்து அருளையெல்லாம் வர்ஷித்து பிரகாசமாக அந்த ஆயர் குலத்துக்கே தலைவனாக இருந்து பிரகாசிக்கிறான். அதனால தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய்ங்கிறார். துயிலெழாய் எழுந்து வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு எல்லாருமாக சேர்ந்து அந்த கண்ணனை எழுப்புவதற்கு நப்பினே சேர்ந்துகிறார், பிரார்த்திக்கிறாள். அவ்வாறு மேலும் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறான். அதனால கூட ஜோதின்னு சொல்லலாம். அது பேர்பட்ட ஏன்னா 10 அவதாரம் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 32 அவதாரங்கள் சொல்றா. பாகவதத்தெல்லாம் சொல்றது. அதனால எல்லா அவதாரத்தையும் எடுத்து பிரகாசமாக விளங்குகிறான். அதனால அவன வந்து ஜோதியே, சுடரே வா அப்படின்னு கூப்பிடுறா. அப்புறம் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண். இங்க மாற்றார்னா விரோதிகள். யாருக்கு விரோதிகள்? பக்தர்களுக்கு விரோதிகள். கடவுள் பெருமாளுக்கு யாருமே விரோதியே கிடையாது. அவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான். எல்லார் மேலயும் அன்பு பொழிகிறார், அருளை கொடுக்கிறார். அதனால விரோதிங்கிறது அவருக்கு விரோதிங்கிறது யாருமே கிடையாது. யாருக்கு விரோதிகள்ங்கிறது இடத்துலனா பக்தர்கள் விரோதி. நம்ம கஜேந்திர மோட்சம் அந்த கதையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரௌபதிக்கு அங்கேருந்து வந்து இவாள்லாம் துரியோனாதியர்கள்லாம் அப்படி ஒரு இது பண்ணி அந்த சபையில வந்து துயில உரிக்கச்சு எங்கேருந்தோ அவர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து இவாளை வந்து தச்சிக்கிறான் திரௌபதிய. அதோட இன்னொரு கதை என்ன சொல்லுவான்னா, விதுரரோட வந்து துரியோதனன் என்ன பண்றான், இவனை எப்படியாவது கண்ணனை அழிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு பெரிய தனுர் யாகம் பண்ணி கண்ணனை வந்து வரவழைச்சு இவன் அழிக்கணும்னு பாக்குறான். அப்ப கண்ணன் வரைச்சே என் மாளிகைக்கு வா, உன் மாளிகைக்கு வான்லாம் கேட்கச்சே விதுரர் மாளிகைக்கு தான் அவர் வந்து போறார் முதல்ல. அப்ப துரியோதனனுக்கு பயங்கர இதுவாயிடுது. என்னது இவ்ளோ நம்ம எல்லாம் வச்சு கூப்பிடுறோம். பழத்தட்டு வச்சு, அத வச்சு, இத வச்சு எல்லாம் கூப்பிடுறோம். சந்தனம் பூசுறோம், அது பண்றோம்லாம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். இங்க வராத ஒண்ணுமே இல்லாத இந்த விதுரருடைய மாளிகைக்கு போய் போய் அங்க போய் இருக்கேன்னு சொல்றாரே இவர். அப்படின்னு உடனே கண்ணன் கிட்டயே துரியோதனன் கேட்கிறானாம். ஏன் நீ இங்க வராத அங்க போற? அப்படின்ன உடனே விரோதிகள் இடத்துக்கு நான் வரமாட்டேன். விரோதிகளுக்கு நான் ஒன்னும் அருளும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாராம். உடனே துரியோதனன் கேட்கிறானா, விரோதிகள்னா யார்? நான் என்ன உனக்கு விரோதி? உனக்கும் நான் வந்து பங்காளி தானே, நான் எப்படி விரோதி? அப்படின்னா பாண்டவர்களுக்கு விரோதி. பாண்டவர்களுக்கு நீ விரோதியா தானே இருக்க அப்படிங்கிற. ஆமா, அவ வந்து என்னுடைய பங்காளிகள். அதனால அவா கிட்டக்க நான் விரோதமா இருக்கேன்னு சொல்ல, உங்ககிட்ட விரோதி கிடையாதே அப்படிங்கிற. அதுக்கு உடனே கண்ணன் சொல்றானா, பாண்டவர்கள் என்னை ஆசிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள், என்னுடைய திருவடியை பற்றி கொண்டிருக்கிறார்கள், என்மேல் பக்தி கொண்டு இருக்கிறார்கள், என்னையே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நீ விரோதியாக இருக்கிறாய். அப்படி இருக்கச்சே நான் எப்படி உனக்கு வந்து உன் வீட்டுல வந்து இருப்பேன்? அதனால பக்தர்களுக்கு விரோதி இருந்தாலும் கூட அவர்கள் எனக்கும் விரோதிகள் அப்படின்னு சொல்றான் இந்த கண்ணன். அததான் இங்க சொல்றா. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண். என்ன பண்றாளா, இந்த எல்லாரும் இந்த மாற்றார் எதிரிகள்லாம் வந்து சண்டை போடுறாரு அவர் எல்லாரோடையும். ராமாவதாரத்திலும் சண்டை போடுறார், கிருஷ்ணாவதாரத்திலும் அரக்கர்களோட எதிரிகளோட எல்லாம் சண்டை போடுறார். அவளுக்கு என்ன ஆயிடுது, சண்டை போட்டு அப்படியே எல்லாம் திறன்லாம் போயிடுதான். அவளுக்கு வழி தொலைந்து போயிடுதான். அதாவது அவளுடைய சண்டை போடைவிட பலத்தெல்லாம் இழந்து விடுகிறாளாம். பலமெல்லாம் போயிடுதான். அவன் மனசுக்கு அமைதி இல்லாத போயிடுறதான். ஐயோ என்னடா அமைதியும் போயிடுது, இதுவும் போயிடுது, என்னடா பண்ணலாம் அப்படின்னா, இவனுடைய காலியே பகவான் கிருஷ்ணன் காலியே வந்து நம்ம திருவடிகளையே பற்றி விட்டோமானா நமக்கு நல்லதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் என்ன பண்றாளாம், இவனுடைய திருமாளிகை, கண்ணனுடைய திருமாளிகை, நந்தகோபாலன் மாளிகையில வந்து எல்லாரும் சரணடைந்துடுறாளாம் அந்த மாளிகையில. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண். அதனால இந்த பக்தர்களுடைய எதிரிகளா இருக்கிற அவர்கள்லாம் கண்ணனோட சண்டை போட முடியாமல் கடைசியில பகவானே அப்படின்னு சொல்லிட்டு சரணமடைந்து உன்னுடைய வாசல்ல வந்து விழுந்துடுறா. அப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் நீ வந்து அருள் பண்றியே. சிசுபாலனுக்கு பண்ணினார். அது மாதிரி எத்தனையோ பேருக்கு கண்ணன் வந்து அருள் பண்ணார். அவளுக்காம மோட்சம் கொடுத்தார். அப்படியெல்லாம் பண்ணின. ஆனா நாங்கள் வந்து உங்ககிட்ட எதிரியாலாம் வரல. உன்னுடைய குணங்களை பாடுறதுக்கு வந்திருக்கோம். உன்னுடைய குணங்களுக்கு அடிமையாகிட்டோம். அப்படிப்பட்ட நாங்கள் உன்கிட்ட பக்தியை கொண்டு உன்னுடைய அருள் வேண்டும் என்றுதான் உன்னுடைய திருமாளிகையில வந்து நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். அதனால நீ எழுந்து வரணும். நீ அவளுக்கெல்லாம் மட்டும் எங்களுக்கு பண்ண மாட்டியா? எங்களுக்கும் அருள் பண்ணணும் அப்படின்னு எழுப்புறாளாம் இதுல. அதுதான் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் அப்படிங்கிறா இந்த இடத்துல. ஆற்றாது உன் வாசல், அதாவது மனதிடமற்ற அவள்லாம் வந்து திருமாளிகை வாசல்ல வந்து நிற்கிறாங்கிறா. வந்து உன்னுடைய திருவடிகளை அவர்கள்லாம் வணங்குகிறார்கள். அதுபோல நாங்களும் வந்து உன்னை துதித்து உன்னுடைய வெற்றியை விரும்பி உங்களை துதித்து அடிபணிந்து வந்தோம். அதனால நீ என்ன பண்ணணும், திருமங்கை ஆழ்வார் கூட சில பாசுரத்துல சொல்லுவேன், நீங்க பார்த்திருக்கலாம்.
அதாவது பெரிய திருமொழியில 10ஆம் பத்துல சொல்லுவார். அதாவது ராமன் கிருஷ்ணன் ஈடுபாடு எப்படி அப்படின்னு சொல்லுவார். இல்ல "போங்கத்தம் பொங்கோ, பொங்கத்தம் பொங்கோ" அப்படின்னு சொல்லி வரும். "குழமணி தூரமே, குழமணி தூரமேன்னு" பாடுவா அரக்கர்கள்லாம், அந்த விரோதிகள்லாம். அவள்லாம் பார்த்தா அவளால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாரும் அந்த பெரியவாள்லாம் பெரிய அ ம சேனாதிபதிகள்லாமும் எல்லாரும் கீழ விழுந்துடுறா. அவளால சண்டை போட முடியல. இவாளுக்கெல்லாம் என்ன தோணித்தான், ஐயோ! இனிமே நம்ம சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. நம்ம இவா பக்கம் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு, இவாள புகழ்ந்து பாட ஆரம்பிச்சுடுறாளாம். பாடி, கூத்தாடி இந்த குழமணி தூரமேன்னு கூத்தாடி, கூத்தாடின்ட்டு அவ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுடுறாளாம் அந்த விரோதிகள்லாம். இங்க ராமர் அவதாரத்திலயும் பண்றா. கண்ணன் கிட்டயும் அந்த மாரி பண்றா. அந்த மாரிலாம் விழுந்துடுறா. அப்படிப்பட்ட அவர்களே இந்த விரோதிகளே உன்னோட திருமாளிகளை விழுந்துடுறாளே! நாங்களும் உன் திருமாளிகளை விழுந்திருக்கிறோம். சேவிக்கிறோம். உன்னுடைய அ து புகழெல்லாம் பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம். அப்படி இருக்கச்சே நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அதற்காகவாவது நீ கதவை திறந்து கொண்டு வர வேண்டும். போற்றி யாம் வந்தோம். உன்னை புகழ்ந்து பாடத்துக்கு வந்திருக்கிறோம். நீ கதவை திறந்து வ வ எங்களுக்கு அருள் பண்ண வேண்டும். அப்படின்ட்டு ஆண்டாளானவள் இந்த பாசுரத்தை நப்பின்னையோடு சேர்ந்து கண்ணனை எழுப்புமாறு இதுல சொல்லியிருக்கா ஆண்டாள். இதுல நெறைய அர்த்தங்கள், உள்ளர்த்தங்கள்லாம் நெறைய இருக்கு. இது மேலேருந்து வார்த்தையா இதுதான் நம்ம கோபியரை எழுப்பி எப்படி கண்ணனை எழுப்புறாங்கிறத பார்க்குறோம். கண்ணன் எப்படிப்பட்டவன்கிறதையும் நம்ம தெரிஞ்சுடணும் இதுல. அவன் அதாவது உதார குணம் படைத்தவன், அன்பு படைத்தவன், அ அருள் கொடுப்பவன், இன்னார் இணையாருன்னு அவனுக்கு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவனை திருவடி அவனை பற்றினவனுக்கு அவன் அருள் கொடுப்பான் என்பது நம்ம இந்த பாசுரத்திலிருந்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஆச்சாரிய முகமாக எப்படி சொல்லுகிறாள்? இது ஒவ்வொரு பாசுரத்திலுமே ஆச்சாரியனையும், ஆழ்வாரையும் குறிக்கிறாள் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீள். அதாவது நம்ம எப்படி உய்ந்து போகணும் அப்படின்னா, பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும். பெருமாளுடைய விஷயத்த எப்படி போய் பெருமாள் அடையணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஆச்சாரியனை தான் போய் நமக்கு ஏன்னா அதெல்லாம் படிச்சு ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது. இதே வியாக்கியானங்கள் இருக்கு, இது அர்த்தங்கள் இருக்குன்னா கூட, இது ஒருத்தர் சொன்னா தான் நமக்கு அது புரியும். இல்லன்னா இந்த தமிழானது ஈஸியா நம்ம நெனைக்கிறோம். ஆனா ஆண்டாளுடைய தமிழ் அவ்வளோ ஒரு எல்லாமே ஆழ்வார்கள் தமிழ் பிரபந்தமே எல்லா தமிழ் எல்லாமே அவ்வளவு நன்னா இருக்கும். பிரிச்சு, பிரிச்சு படிக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு நம்ம படிச்சோம்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால இது ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் முதல்ல நமக்கு குடுத்துட்டு போயிட்டா. அது ரொம்ப வெறும நம்ம சேவிச்சோம்னா, அதுல ஒண்ணும் நமக்கு சுவாரஸ்யமே இருக்காது. அதோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சதோட இல்லாமல், மேலெழுந்த அர்த்தம் இல்லாமல், ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா, ஆழ்வார்கள்லாம் இப்படி நினைத்துக் கொண்டு சொல்லியிருப்பார்களோ, இதுக்குள்ள இப்படி ஒரு அர்த்தங்கள்லாம் இருக்கோ, அப்படின்னுலாம் அவ நெறையா இதுக்கு அர்த்தங்கள் சொல்றா. அது வேதங்கிறதுனால நெறைய அர்த்தங்கள்லாம் அதுல சொல்றா. இதுல இது முக்கியமா நம்ப கூடறது என்னன்னா, நம்ம எப்படி பகவான் அடையறது? ஒரு ஆச்சாரியனை கொண்டு தான் நம்ம அடைய முடியும். ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைந்து, அவர்கிட்ட நம்ம அந்த ரகசிய திரயங்கள்லாம் கேட்டுண்டு, எப்படி நம்ம பகவானை போய் துதிக்கணும்? என்ன மாதிரி இருக்கணும்? இந்த தர்மத்தெல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஆச்சாரியனை போயிட்டு தான் கேட்கணும். அததான் சொல்றா. அததான் இந்த பா ம பாசுரத்துல அவ சொல்றா. ஒவ்வொரு பாசுரமே ஆச்சாரிய முகமாக எந்த ஆச்சாரியமும் எடுத்துக்கலாம். இல்லன்னா வெறும் எம்பெருமானாரை மட்டும் சொல்ற மாதிரியும் இதுல அமைஞ்சிருக்கு இந்த பாசுரங்கள்லாம். அப்படி இந்த பாசுரம் எப்படி அமைந்திருக்குன்றத நம்ம இப்ப அனுபவிக்கலாம். ஏற்ற கலங்கள் அப்படிங்கிறோம். அதாவது ஆச்சாரியருக்கு ஏற்ற சிஷ்யர்கள். ஆச்சாரியன் உபதேசிக்கிறான். நெறைய விசேஷங்கள்லாம் சொல்றார். அர்த்த விசேஷங்கள்லாம் சொல்றார். அதை நம்ப ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய மனசுல பதிஞ்சு வைக்கணும். கலங்கள் பாத்திரம்ங்கிறதுனா நமக்கு இந்த சேத்திரத்துக்கு என்ன பாத்திரம்னா, நம்மளுடைய மனசு தான் பாத்திரமா இருக்கு. அந்த பாத்திரத்துல அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்கொண்டு சத்பாத்திரங்களாக நம்ம விளங்க வேண்டும். அவர் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் இந்த சிஷ்யர்கள்லாம் ஏற்ற கலங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு சத்பாத்திரம் அதாவது சத்துள்ளவனாக நம்ம இருக்க வேண்டும். அதுதான் ஏற்ற கலங்கள் அப்படிங்கிறார். அந்த ஆச்சாரிய லட்சணம் அவருடைய லட்சணம் என்ன? அந்த வாய்ந்த குரவர்களுக்கெல்லாம் இவாளுக்கெல்லாம் ஏற்றவாறு சச்சிஷ்ட லட்சணம் கொண்டவர்களாக இருக்கணும். வேதத்தில் ஓதப்பட்டிருக்கிறதை நன்கு அறிஞ்சு கொள்ளணும். யாரு? ஆச்சாரியன் மூலமாக. அவர் சொல்ல சொல்ல அது என்ன சொல்லியிருக்கு வேதத்தில்ங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதற்கு ஏத்தா மாரி சிஷ்யர்கள் இருக்கணும். வேதத்துல இப்படி சொல்லியிருக்கு, நீங்க இப்படிதான் நடந்துக்கோங்கன்னா, அது மாதிரி நம்ம அதை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். அதுதான் ஏற்ற கலங்கள்னு சிஷ்யர தான் சொல்றா. கலங்கள்ங்கிறது சிஷ்யரை சொல்றா. அது ஆச்சாரியன் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு, ஏற்றுக்கொண்டு இருக்கிற சிஷ்யர்கள் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்துல. ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பங்கிறார். இப்படி சிஷ்யன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் ஏத்துட்டான், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டான். அவன் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சாரியன் கேட்டேன்னா, அவன் 1க்கு 2ஆ சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சாரியனுக்கு ரொம்ப ஒரு அ மகிழ்ச்சி ஆயிடும்.
ஸோ, அதனால எதிர்பொங்கி மீதளிப்பன்னா, அவன் எதிர்த்து சொல்லச்சே ஆச்சாரியனுக்கு வந்து, ஆஹா! பாரு சிஷ்யன் இப்படி சொல்றானே! நம்ம தோல்வி அடைஞ்சுட்டோம். பரவால்ல. நம்ம சொன்னத அவன் வந்து புரிஞ்சுன்ட்டான். அப்படின்னு தோல்விய ஏத்துக்கொள்வாராம். ஸோ, ஆச்சாரிகள் தம் விஷயத்தில் தோல்வியை விரும்ப வேண்டும்ங்கிறார். ஏன் தோல்விய விரும்ப வேண்டும்னா, அவர் சொன்னத சிஷ்யர்கள்லாம் ஏத்துண்டாளா? நன்னா புரிஞ்சுண்டாளா? அப்படின்னு தெரியறதுக்காக. ஸோ, எதிர்பொங்கி மெய்தளிப்ப. ஸோ, ஆச்சாரியன் தன்னைக் காட்டிலும் மிக வல்லவனாய், தனக்கும் அறிவூட்ட வல்லவனாக சிஷ்யனை பெற்று ஆனால் அதற்காக வந்து, ஐயோ! நம்மள மிஞ்சி சிஷ்யனா இருக்கானேன்னு ஆச்சாரியன் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்க மாட்டான் எந்த ஆச்சாரியனுமே. பெருமைப்பட்டுப்பா. ஆகா! என்கிட்டக்க படிச்ச பையன் எவ்வளோ இதுவா இருக்கான் அப்படின்னு தானே எல்லாருமே நினைக்கிறா. அந்த மாரி அவன் நினைப்பானாம். மகிழ்ந்திட வேண்டும்னு மகிழ்ந்திருப்பானாம். ஸோ எம்பெருமானார் இது வந்து எப்படி நம்ம நினைக்கலாம், எம்பெருமானார் திருமலை ஆண்டான். அவர் பக்கத்துல திருவாய்மொழி அர்த்தத்தலாம் கேட்பார். திருவாய்மொழி அர்த்தம் அவர் திருமலை ஆண்டான் தான் அவருக்கு வந்து காலக்ஷேபமா பண்ணுவார். அப்ப சொல்லச்சு சில அர்த்தத்தெல்லாம் இவர் சொல்வார். எம்பெருமானார் எடுத்து எடுத்து சொல்வாராம். இப்ப திருவாய்மொழி பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு, திருமலை ஆண்டான் என்னடா நம்ம சொல்றோம், இவர் வேற வேற அர்த்தத்த சொல்றாரே! அப்படின்னு நிறுத்திடுறாராம். சொல்ல மாட்டேங்கிறாராம் அர்த்தத்த. அப்ப இந்த திருக்கோஷ்டியூர் பிள்ளைட்ட வந்து ஏன் அந்த அவருக்கு போருது இந்த விஷயம். உடனே திருக்கோஷ்டியூர் பிள்ளைட்ட வந்து அவர் வந்து கேட்கிறாரு, "ஏன் நிறுத்திட்டேன்னு?" உடனே, "இல்ல. அவர் வந்து நான் ஒரு அர்த்தத்த சொல்றேன். ஆனா அதுக்கு மீதி அர்த்தத்தலாம் அவர் சொல்றார். எனக்கு அது ஏத்துக்கொள்ளும்படி இல்ல." அப்படின்னு இந்த திருமலை ஆண்டான் சொல்றாராம். அதுக்கு த த திருக்கோஷ்டியூர் பிள்ளை சொல்றாராம், "அப்படி இல்ல. அவர் ஆளவந்தார் என்ன அவருடைய உள்ளத்துல கொண்டிருந்தாரோ, அதை உணர்ந்து தான் உன்கிட்ட சொல்லியிருப்பாரு." அப்படின்னு சொல்றாராம். ஆளவந்தார் ஏன்னா ஆளவந்தார அவர் வந்து தர்சனம் அவருக்கு கிடைக்கல, பார்க்கல. ஆனா ஆளவந்தார வந்து முதல்வன்னு ஆளவந்தார் காமிச்சு கொடுத்தாரு எம்பெருமானார. ஸோ மானசீகமாவே அவர குருவாக ஏத்துக்கொண்டிருந்ததுனால, அவர் என்ன ஏன்னா அவருடைய திருக்கைகள் வந்து திறந்தே இருந்தத ஒரு 3 விதமான அவர் இது வச்சுட்டு இருந்தார். அத நீங்க நடத்தி குடுத்தீயான்னா, அந்த கைய மூடிடும்னோனே எம்பெருமானார் நான் பண்ணிடுறேன். அவருடைய அந்த ஆசைய நான் பூர்த்தி பண்ணிடுறேன்னு உடனே அந்த கையானது மூடிடுதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஆடவந்தாருடைய உள்ளத்துல என்னென்ன இருக்கோ, அத தான் கட்டாயமா சொல்லியிருப்பாரே தவிர எம்பெருமானார் அவரே சொல்லியிருக்க மாட்டார்ன்னு திருக்கோஷ்டியூர் பிள்ளை சொன்ன உடனே, உடனே இவர் வந்து திருமலை ஆண்டான் என்ன பண்றாராம், திருப்பியும் காலக்ஷேபத்த ஆரம்பிக்கிறாராம். அப்புறம் அவருக்கு ரொம்ப புரிஞ்சு போயிருது. ரொம்ப அவர வந்து புகழ்ந்துட்டு இருக்காராம். ஸோ அப்படிப்பட்ட அ ஏற்றக்காலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பன்னு அப்படி இருக்கணுங்கிறார். அதே மாரி எம்பெருமானாருடைய சரித்திரத்தில நம்ம ஒண்ணு பார்க்கலாம். கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் என்ன பண்றார், கூரத்தாழ்வானும் எம்பெருமானாருமா தான் காஷ்மீர்ல போய் அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுதணும்னு அந்த அந்த சரஸ்வதி லைப்ரரிக்கு போறார். அந்த பண்டாரம்னு சொல்லுவா. அங்க போய் அந்த கிரந்தத்தெல்லாம் எடுக்க போறார். எடுத்துன்னு வரச்சே என்ன ஆறுது, அது வந்து அந்த அந்த பண்டாரக்காராலாம், "ஐய்யய்யோ! நம்மளுடைய கிரந்தத்த எடுத்துன்னு போறாளேன்னு" சொல்லிட்டு, அத வந்து அவ வந்து திருடின்னு போயிடுறா எல்லாத்தையுமே. எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்திலேயே தலையில வச்சு படுத்துட்டு இருக்கா. காணாத போயிடுது. அத எடுத்துன்னு போயிடுறா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது எம்பெருமானாருக்கு. "ஐய்யய்யோ! இவ்ளோ கஷ்டப்பட்டு தேடினோமே! இப்ப கிடைக்கலையே! எப்புட்றா பண்றது?" அப்படின்னு பார்த்தா, உடனே கூரத்தாழ்வான் சொல்றாராம், அவருக்கு வந்து அப்படி ஒரு ஞாபக சக்தி. "இல்ல, இல்ல நான் நேத்து ராத்திரியே எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சுட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. நம்ம இப்ப எழுதலாமா? இல்ல ஸ்ரீரங்கத்துல போய் எழுதலாமான்னு கேட்பாராம் அவர். ஸோ அப்ப அவர் ரொம்ப அப்படியே சந்தோஷப்படுவாராம் எம்பெருமானார். "பாத்தியா இந்த சிஷ்யன் எப்படி இருக்கான்னு" சொல்லிட்டு. ஸோ கூரத்தாழ்வான் சீபாஷ்யம் முழுவதையும் தன் மனத்தில் வைத்துக்கொண்டு அதை எழுதுவதற்கு எம்பெருமானாருக்கு உதவினார். அதுபோல சிஷ்யர்கள்லாம் இருக்கணும். அவர் சொல்லிக் குடுத்ததை எதிர்பொங்கி மீதளிப்ப மாரி இருக்கணுமாம். ஸோ குரு பரம்பரையில பார்த்தோம்னா எல்லா ஆச்சாரியர்களுமே அவர்கள் ஆச்சாரியர்களாக போற்றப்பட்டவர்களா தான் இருப்பார்கள். இதுல திருநெடுந்தாண்டகத்துல கூட இவர் சொல்ற ஒரு பாசுரத்த, "வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினேன்னு." த ம க கிளிய வந்து தூது அனுப்புவோமோ, தூது அனுப்பின உடனே அது நீ போய் சொல்லிட்டு வந்து அவன் வந்தான்னா, "நீ வந்து பாத்தியா நான் உன்ன வளர்த்துன்னே வந்தேன்." இவ டெய்லி சொல்றது அது கேட்டுட்டே வரும். அவ என்ன சொல்றாளோ திருப்பி திருப்பி அந்த நாமாக்கள சொல்லும். அது ஒரு சமயம் இதுவா இருக்கச்சே கூட இவளுக்கு ஐயோ! கஷ்டமா இருக்கச்சே கூட அது ரங்கா ரங்காங்குமாம். உடனே இவளுக்கு ஒரே சந்தோஷம் வந்துருமாம். அது மாரி வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிலே கைகூப்பி வணங்கினேன் என்று திருநெடுங்காத்தில கூட ஒரு பாசுரம் சொல்லப்படுகிறது. அது மாதிரி தான் வளர்த்த சிஷ்யர்கள் எதிர்பொங்கி மீதளித்தார்ன்னா ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அது சந்தோஷத்தை குடுக்கும். அப்படிங்கிற இந்த அப்படிங்கிற அர்த்தத்த இந்த வார்த்தையானது சொல்லுகிறது. அப்புறம் மாற்றாதே பால் சொரியும். அதான் இதுல என்ன சொல்றேன்னா, ஆழ்வார் வந்து பகவத் குணங்களை வர்ஷிக்கிறார். என்ன பகவான்ட்ட என்ன பண்ணா லீலை, அவருடைய குணங்களை எல்லாம் அப்படியே அப்படியே பொழியிறாராம் மழை மாதிரி. அவர் தன்னுடைய பிரபந்தங்கள்லாம் அத அப்படியே ஒரு எப்படி பால் எப்படி சத்தா இருக்குமோ, வெண்மையா இருக்குமோ, அந்த மாரி அந்த அர்த்த விஷயங்களை எல்லாம் அப்படியே ஆச்சாரியன் அப்படி ஒரு விஷயத்த சிஷ்யனுக்கு வர்ஷிக்கிறாராம். அத முன்னோர் மொழி முறைத்த தப்பாமல் அந்த மணவாள மாமனின் உபதேச ரத்தின மாலையில கூட ஒரு முன்னோர் மொழி தற்பாமல்ன்னு சொல்லிட்டு மணவாள மாமனிகளும் அப்படிதான் இருந்தாராம். தன்னுடைய ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ, அதையே தான் அவர் கடைபிடிப்பாராம். தானா எந்த வார்த்தையும் போடவே மாட்டாராம். அப்படி எந்த வார்த்தையும் மாற்றாமல் ஆச்சாரியர்கள் சிஷ்யனுக்கு பர்ஷிக்கிறார்களாம். அவருக்கு ஆச்சாரியன் என்ன சொல்லிக் குடுத்தார்
Mommy, break our voice. இதை அப்படியே அதில் அர்த்த விஷயங்களை அப்படியே முறை தப்பாமல் அவர்கள் நமக்கு பரிசிக்கிறார்கள், நமக்கு அதை உபதேசம் பண்ணுகிறார்கள். அதுதான் மாற்றாதே பால் சொரிய. வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் நம்ம பார்த்தோம், பாலை வந்து பாலை மட்டும் அது வந்து கறக்கிறது. அப்ப இந்த பாலிலேருந்து தயிர் வருது, தயிர்லேருந்து வெண்ணெய் வருது, வெண்ணெயிலேருந்து நெய் வருது. இதெல்லாம் வந்து உலகத்தை உகப்புகின்றது. மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம ஆகா கழிச்சுட்டேன்னு. பாலுக்குள்ள இதெல்லாம் மறைஞ்சு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் என்ன பண்றா, அந்த அர்த்த விஷயங்கள் எல்லாம் வர்ஷித்து உலகத்தை உய்விக்கிறார். அமிர்தமயமான அர்த்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள், அந்த விஷயங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து தனித்தனியா அவர் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. எப்படி வெண்ணெய், நெய், பால் பால்லேருந்து கிடைக்கிறதோ, அதே மாதிரி ஒரு வேதத்திலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறேன்னா, அதுக்குள்ள இருக்கிற கிரந்தங்கள், அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத, உபநிஷத்துக்கள் என்ன சொல்றது, அதுல இதிகாச புராணங்கள் என்ன சொல்றதுங்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து தனித்தனியா அவர் நமக்கு அதை கொடுத்து உய்விக்கிறார். சோ எம்பெருமானை காட்டிலும் பெருமை கொண்டவர் ஆச்சாரியர். பெரும் பசுக்கள், அதான் பெரும் பசுக்கள். நம்ம அதுக்கு சொன்ன மாதிரி இதுலயும் பெருமை கொண்ட ஆச்சாரியர்கள் என்றபடி பெருமை பெரிய வா அப்படிங்கிற பெரிய வாவாள்லாம் பெரிய மகான் குரம். அது மாதிரி வள்ளல் பெரும் பசுக்கள்னா பெருமை கொண்டவர், பகவானை காட்டிலும் பெரிய அருளை கொண்டவர், பெருமையை கொண்டவர் இந்த ஆச்சாரியர்கள்லாம். மேலும் பசுக்கள் என்ன பண்ணுமா, தன்னுடைய 4 முலைகளிலிருந்து பால் தருகிறதாம். அதுபோல இந்த ஆச்சாரியர் என்ன பண்றார், கிரந்தம் சதுஷ்டம் என்று பிரசித்தமாக சொல்லப்படுகிற 4 கிரந்தங்களிலிருந்து எப்படி வெண்ணெய், நெய், தயிர், மோர்னு வருதோ அதே மாதிரி என்ன பண்றார், 4 கிரந்தத்திலேருந்து. அத ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், இதெல்லாம் எம்பெருமானாரால் அருளப்பட்டது. ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் விஷயம், ரகசிய திரைசாரம், இதெல்லாத்தையும் ஆச்சாரியர்கள் என்ன பண்றாரு, அதை எடுத்து கொண்டு வந்து பகவான் படைத்த அந்த பகவத்கீதை அதிலேருந்தும் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து நமக்கு சிஷ்யர்களுக்கு எதை சொன்னா அவெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதை வந்து வர்ஷிக்கிறாராம். ஸோ அதனால என்ன ஆகுது, வள்ளல் பெரும் பசுக்களாக இந்த ஆச்சாரியர்கள் முன்பு நெடுங்காலம் சிஷ்யர்களாக அவா இருந்திருப்பா, அவளும் முன்னாடி சிஷ்யரா இருந்தா இப்ப ஆச்சாரியா ஆயிருப்பா. அதனால அவர்களை படைத்தான் என்கிறார். யாரை படைச்சான், இப்ப இருக்கிற ஆச்சாரியர்கள் யார் படைச்சா, முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள் படைத்தான். படைத்தான்ங்கிறது சொல்றதுக்கு அந்த அர்த்தத்தை சொல்றார் இந்த விஷயத்துல. சோ வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு வந்துருத்தோம். வள்ளல் பெரும் பசு ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்ற முடியாய் பெரியாய் விலகினீர். ஆற்றப்படைத்தான்ங்கிறது ஆளவந்தாரி கொள்ளலாமா. அவர் தானே எப்படி ஆற்றப்படைத்தான்னா, ஆழ்வார் நமக்கு வந்து எம்பெருமானாரை காட்டி கொடுத்தார். எங்கேருந்தோ பார்த்து காஞ்சிபுரத்துக்கு அவரும் வரார், இவரும் போறார், எங்கேருந்தோ பார்த்து முதல்வன் அப்படின்னு சொல்லி எம்பெருமானாரை காட்டி கொடுத்ததோடு இல்லாம, எம்பெருமானார் என்ன பண்ற 74 ஆச்சாரியர்களை சிம்மாதாதிபர்களை அவர் வந்து நமக்காக அவர் கொடுத்து இப்ப 74 மடத்திலையும் அவர்கள் தான் நமக்கு இப்ப கலியுகத்துல அவளா நமக்கு வர்ஷித்து கொண்டிருக்கிறார்கள். சோ ஆச்சாரியர்களை பல வள்ளல் பெரும் பசுக்கள் உண்டாகிய ஆளவந்தார் தான் ஆற்றப்படைத்தான், ஆற்றல் கொண்டவன். இப்படி ஒரு ஆற்றல் படைத்தவன் அவன்தான், அவரால்தான் இதெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது. இந்த ஆற்றப்படைத்தான்ங்கிறது ஆளவந்தாரை குறிக்கும். அது ஒரு ஆச்சாரியர், அதை குறிக்க முடியாது. மகனே, அப்படிப்பட்ட ஆச்சாரியின் மகனாக மற்றொரு ஆச்சாரியனாக கொள்ளணும். பிராத்தாச்சாரியன் பா. சோ இந்த ஆச்சாரியன் நம்ம இருக்கணும், அவருக்கு பிரதமாச்சாரியன் அவருடைய ஆச்சாரியர். சோ அவருக்கு அவர் ஆச்சாரியன், அவருடைய திருக்குமார இப்ப இருக்கிற ஆச்சாரியர். சோ ஆச்சாரியனுடைய மகன் அப்படின்னு கொள்ளணும். ஊற்ற முடியாய், உறுதியான பிரமாணத்தில் சித்திப்பவர். பிரமாணம் இல்லாத எதுவுமே சொல்ல மாட்டான். வேதம் தான் நமக்கு பிரமாணம். அந்த வேதத்துல எது ஒரு வார்த்தை சொன்னாலும், எந்த ஒரு உபதேசம் பண்ணினாலும் அது வேதத்துல இருக்கிறத எடுத்து சொல்லி அதை பிரமாணமாக கொண்டவர்கள். அதுதான் ஊற்ற முடியாய். சதா காலமும் சிஷ்யர்களை வாழ வைப்பதில் உய்விப்பதில் ஊற்றமுடையாக இருப்பார். எப்படியாவது ஊற்றத்தை கொடுத்து 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 சிஷ்யர்களை தம் பக்கம் கொண்டு வந்து அவளுக்கு இந்த ரகசிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி பகவானை அவர்கள் அடைய வேண்டும், பகவானை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை தரத்துக்கு ஆச்சாரியர்களும் அப்படி பாடுபடுவார்களாம். அதுல ஊற்றம் உள்ளவராக இருப்பார்கள் அப்படிங்கிறார். பெரியாய்ங்கிறதுக்கு இங்க இந்த 2 புவி இரு விசும்பும் நின்னகத்தை நீ என் செவி வழி புகுந்து எண்ணுள்ளாய் அப்படின்னு நம்மளோட ஒரு பாசத்தை சொல்றார். நீ பெரியனா நான் பெரியனா அப்படின்னு ஒரு பாசத்துல வரைச்சு அவர் சொல்வார். அப்படி 2 பேருக்கும் வாக்குவாதம் வரதான், நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும். இப்ப நம்மாழ்வார் சொல்றனா, அது ஒரு பாசத்தை சொல்றார். நீ என்ன பண்ற, நான் சொல்றத என்னுடைய காதுக்குள்ள வந்து நீ கேட்டு இருக்க, என் மனசுல வந்து நீ உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப நான் தானே பெரியவன், என்னுடைய மனசுல நீ வந்து உட்கார்ந்து கேட்கறதுனால நான் பெரியன் நீ சிறியன் அப்படின்னு ஆழ்வார் சொல்வரான். சோ அதோட பெரியாய். சோ இப்படிப்பட்ட ஆழ்வாரின் மனத்திற்கும் எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியன் பெரியாய் என்றபடி நீ வந்து என் மனசுல வந்து உட்காந்து, நம்மள சாதாரணமா என்ன சொல்றோம், ஆத்மா இருக்கு, ஆத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கோங்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இதுல வந்து நீ உட்காந்துட்ட இல்லையா, அப்ப நான் தானே பெரியவன்.
உடையவன். அதனால என்னுடைய மனசுல வந்து நீ உட்காந்துட்டேன்னு நம்மாழ்வார் எடுத்து காமிச்சு சொல்றதுனால அந்த வார்த்தையை சொல்லி, எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள், மகான்களாக இருக்கிறார்கள். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. பெருமான் அடியார்கள்லாம் பல பல யோனிகள் பிறந்தாலும் விட அடியார்கள் பிறந்துட்டே இருப்பா. மாத்தி மாத்தி பிறந்துட்டே இருப்பா. யோனிகள் பிறந்தார் கூட சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அப்புறம் இந்த பிறப்புங்கிறது இல்லாத இருக்கும். அவர்களது குலம் என்னன்னா தொண்ட குலமே என்று பிரகாசிக்கும். அதாவது தொண்டர் நம்மாழ்வாரே ஒரு பாசத்தை சொல்வார். நான் எங்க 7 ஜென்மத்துக்கும் தொண்டர் 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 7 தொண்டர்கள் சொல்லி நான் பிறந்தா கூட கடைசியா எனக்கு வந்து நீ மோட்சம் இல்லாமல் பிறந்தா கூட தொண்டர் குலத்துல போய் நான் பிறக்கணும். அந்த தொண்டர் குலத்தினுடைய வீட்டுல போய் பிறந்தவாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படிம்பார். பாகவதரின் குலம் விளங்க ஆச்சாரியன்கள்லாம் நல்ல ஜோதியாக விளங்குகிறார்கள், பிரகாசமாக விளங்குகிறார்கள். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படிங்கிறார். துயிலழாய். இந்த பாகவதோத்தர்களான ஆச்சாரியன், பாகவதற்காரியன் தான் அவ பண்ற கைங்கரியம் பண்றாளே, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாளே, அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார்கள். நம்ம சிஷ்யர்கள்லாம் போய் சேரணும். போய் துயில் எழாய்னா நம்ம தூங்கிட்டே இருக்கக்கூடாது. இப்ப எழுந்து போய் அவர்கிட்ட உபதேசம் கேட்கணும். அவர்கிட்ட இந்த தத்துவ ரத்தியங்கள்லாம், ரகசிய திரயங்கள்லாம் கேட்கணும். பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருமாளிகைக்கு வரணும். எழுந்து வரணும். துயிலை விட்டு விட்டு எழுந்து வரணும் அப்படிங்கிற அத சொல்றார் இந்த துயிலெழாய் அப்படிங்கிறதுக்கு. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண். அங்க என்ன பார்த்தோம்னா, பெருமாள் பகவானுடைய திருமாளிகையில ஒரு பக்கம் இந்த விரோதிகள் அந்த சண்டை போட்ட அரக்கர்கள்லாம் தோற்று போய் வந்து திருமாளிகையில் பெருமாளுடைய திருவடிகள் தாரத்துல வந்து இனிமே நாங்க சண்டையெல்லாம் போடல, உன் திருவடியே சரணம்னு வந்து சரணாகதி பண்ணிடுறா. ஆக்சுவலா சரணாகதி பண்றான்னு தான் சொல்லணும். சரணாகதி பண்ணிடுறாளாம். அதை தான் தெரிவிக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த இவாளும் கோபிகளும் சரணாகதி பண்ணி நீ எங்களுக்கு அருள் பண்ணணும், சீக்கிரம் வந்து எனக்கு பண்ணணும், நம்ம எல்லாம் போய் நாங்க நோம்பு நோட்டு உங்ககிட்ட அந்த பறைங்கிறத வாங்கிக்கணும், அதுதான் அவ அதுவும் பிரார்த்திக்கிறா. ஆனா இந்த இங்கே மாற்றாவனுக்கு ஆச்சாரிய முகமா என்ன சொல்றான்னா, மாறுபட்ட கருத்துக்களே உடையவர்கள். நிறைய பேர் என்ன பண்றா, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வேத விதமா சொல்லிடுறாங்க. ஏன்னா மதங்கள் நிறைய 6 மதங்கள் முக்கியமா இருக்கு. அதுல என்ன பண்ணிடுறா, வேதத்தினுடைய பொருட்களை தப்பா சொல்லிடுறா. அவள் வேற விதமா அத்வைதைகள் ஒரு மாதிரி சொல்வா, புத்துருஷ்டிகள்னு சொல்வா, அவ ஒரு மாதிரி சொல்வா, அந்த சாக்கிய பதம் சொல்வா, அவ ஒரு மாதிரி சொல்வா. இது மாதிரி எல்லாம் என்ன பண்றா, மாறுபட்ட கருத்துக்களை உடையவர்களாக இருக்கார். அவர்களோட வாதம் செய்கிறார். வாதம் செய்வார் ஆழ்வார்கள். அது ஆச்சாரியன் பண்ணிருக்க பெருமானார் அப்படித்தானே பண்ணி சீபாஷங்கள்லாம் எழுதினார். அதனால வாதம் செய்து, அதனால வலி கண்டு என்ன பண்றா, உடனே அவ வாதம் பண்ணிடுறதை இவெல்லாம் எல்லாரும் இவ வெற்றி அடைந்துட்டான்னு உடனே அவெல்லாம் என்ன பண்ணிடுறா, அடிபணிந்துடுறா. சரி போய் அவ வென் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எங்க பார்க்கலாம், குருபரம் பாவத்துல நிறைய பார்க்கலாம். யாதவ பிரகாஷன் வந்து அப்படித்தானே தப்பான அர்த்தம் சொல்லிடுறார். அவர் வந்து இந்த மாதிரி எம்பெருமானார் வந்து யாதவ பிரகாஷத்தை சிஷ்யரா இருக்கச்சே, யாதவ பிரகாஷருக்கு வந்து நீராட்டம் பண்ணிட்டு இருக்கச்சே அவர் ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லிச்சே தப்பான அர்த்தம் சொல்லிடுறார். அந்த தாமரைப்பு போன்ற கண்களுக்கு இந்த அது வந்து கப்பி அப்படின்னு ஏதோ வரும். அதுக்காக என்ன சொல்ற, குரங்குடைய பின்பக்கத்தை போல இருக்கிற கண்கள்னு ஒண்ணு எம்பெருமானாருக்கு அப்படியே தண்ணி தாரதாரியா தண்ணி வந்துருது, அழ ஆரம்பிச்சிடுறார். எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அடிக்கடி இப்படி பண்ண அந்த யாதவ் பிரகாஷுடைய அம்மாவே ஒரு காலத்துல சொல்ல அவருக்கு ஏதோ கஷ்டம் வந்துருது. அப்ப யாதவ் பிரகாஷுடைய அம்மாவே போய் நீ வந்து எம்பெருமானாருடைய திருவடிகளை போய் சரணட, அவர் ஆசிரியத்தை எடு அப்படின்னு சொல்லணும். யாதவ் பிரகாஷர் இங்க வந்து எம்பெருமானார்கிட்டயே சிஷ்யரா வந்து சேர்ந்து அவ வந்து குருபரபாவத்தில் இதெல்லாம் காணலாம். அவ அடிபணிந்துடுறா. நம்ம பண்ணினதுதான் தப்பான அர்த்தம் கற்பித்துக் கொண்டிருந்தோம்னு சொல்லிட்டு இங்க வந்து இவர் எம்பெருமானாரே அப்படின்னு சொல்லி இருந்தார். அதே மாதிரி அருளாள பெருநாள் எம்பெருமானார்னு ஒருத்தர் வந்து இதுல மேல்கோட்டையில இருந்தார். அவர் வந்து அத்வைதில ஆனா நல்ல நல்ல ஞானம் உள்ளவர், அத்வைதில நல்லா இருந்தார். அவரை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எம்பெருமானார் ஆசைப்பட்டு பராசர பட்டரை அனுப்பி வைக்கிறார். அங்க அவரோட வாதத்துல வென்று அவர் வந்து நீங்க யாருன்னா இந்த ராமானுஜருடைய சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் வந்துடுற ஸ்ரீரங்கத்துக்கு. அவருக்கு எம்பெருமானார் எப்படியாவது நம்ம அவரை கூட சேரணும், அவரை நம்ம ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறார் அவர். இங்க வந்துட்டு இங்க எம்பெருமானாரே கதின்னு சொல்லிட்டு அவரோட இருந்துட்டு அவர்கிட்ட அவருடைய கிரந்தங்கள்லாம் கேட்டுட்டு அவருடைய உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு அதன் மூலமா 2 கிரந்தம் எழுதியிருக்கேன். ஞான சாரம், பிரமேய சாரம் 2 கிரந்தங்கள் எழுதியிருக்கார். எம்பெருமானார் என்ன அவருக்கு சாதிச்சாரோ, என்ன உபதேசம் பண்ணாரோ அதை கொண்டு 2 கிரந்தம் எழுதினார். அது மாதிரி என்னன்னா வாதத்துல வெற்றி அடைந்து அவ வெற்றி அடைகிறா, இவ தோல்வி அடைந்து கூட அதை ஏற்றுக்கொண்டு தோல்வின்னு அவ துவந்து போகாமல் இவாளோட வந்து சேரணும், இந்த ஆச்சாரியனுடைய இது நமக்கு கிருபை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அடிபணிந்துடுறாளாம். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து அவளுக்கு அந்த வழியை கொடுத்து அதை போக்கிக் கொண்டு உன் வாசற்கண் உன்னுடைய திருமாளிகையிலே அவர்கள்லாம் வந்து
கிடைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களாக இருக்கார்கள். அதுபோல அடியோங்களும் வந்து புகுந்தோம். நாங்களும் அதாவது இங்கேயும் என்ன சொல்றா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட, ஏதாவது பண்ணியிருந்தா கூட, அதெல்லாம் மறைச்சு, அதெல்லாம் தப்பெல்லாம் ஏத்துக்கொண்டு நாங்க இப்ப அத மா ஏன்னா நெறைய விஷயம். கிருஷ்ணரோட கூடவே போவா, வருவா. அவன வந்து பகவான்னு அவ நினைக்க மாட்டா. தங்களுடைய தோழனா நினைப்பா, அண்ணனா நினைப்பா. கூட பிறக்கிற கூட வருகிற அந்த இது நட்புல என்ன வேணா அவன கிருஷ்ணன சொல்லுவா, போவா. அதனால இவள்லாம் என்ன சொல்றா, நாங்க கூட ஏதோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய திருமாளிகையில வந்து புகழ்ந்து சொல்லணும். இப்படிப்பட்ட ஆச்சாரியன் எனக்கு கிடைத்திருக்கார். அவர் எல்லா விஷயங்களும் நமக்கு நன்னா சொல்லிக் குடுக்குறார். நம்ம எப்படியாவது இந்த பகவானை அடையறதுக்கு உண்டான விஷயங்களும், மேல பகவானுடைய குணங்கள், அவருடைய லீலைகள், அவர் ஏன் இந்த லீலைகள்லாம் பண்ணா, அந்த லீலைகளுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள், இந்த ராசலீலாலாம் என்னமோ பண்ணாரா கண்ணன் அப்படிலாம் சொல்லிறானா, அதுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள்லாம் எடுத்து ஆச்சாரியன் தான் சொல்றான். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு பண்றதுனால இந்த ஆச்சாரியனை போய் நம்ம போய் அடையணுமானா, அந்த ஆச்சாரியன் நம்மளை ஆட்கொண்டு அருள் பெற வேண்டும். அப்படின்னு ஆச்சாரியன்ட்ட பிரார்த்திக்கிறோம். அததான் ஆண்டாளானவள் இந்த பாசுரத்துல சொல்றார். அப்படின்ட்டு பெரியவாள்லாம் சொல்றத நம்ம அத அனுபவிச்சோம் இப்ப. அதுதான் அனுபவிச்சோம். திரண்ட கருத்தா நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த பாசுரத்துலன்னா, ஆச்சாரியருக்கு ஏற்ற சிஷ்யனாக இருக்கணும். இருந்து எந்த விசேஷங்களையும் மாறாமல் சொல்லும் ஆச்சாரியர்கள். அதான் முன்ன சொன்னதையே அவ சொல்லுவா. அத கரெக்ட்டா அவ என்ன சொல்றாளோ அதையும் அவர் ஃபாலோ பண்ணுவா. அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை பாலை சுரக்கும் பசுவைப் போல வர்ஷிக்கிறார்கள். அந்த சீசுக்திகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு அவ சொன்ன அந்த சீசுக்திகள் எல்லாம் ஆச்சாரியன் எழுதியிருந்த ஆச்சாரிய தனியன்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு அவரை பணிந்து இருக்க வேண்டும். ஆச்சாரிய குருவே அப்படின்னு நம்ம மாதா, பிதா, குரு, தெய்வம்னு குருவ வந்து சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனை பணிந்து இருக்க வேண்டும். ஆச்சாரிய லட்சணம் என்ன? சிஷ்ய லட்சணத்தில் ஊற்றம் கொண்டு இருக்கணும். சோர்ந்து போய் இருந்தா கூட, "வா நீ இன்னைக்கு முடியலையா? இன்னைக்கு புரியலையா? நாளைக்கு வா. திருப்பி வா உனக்கு சொல்லி தரேன்னு" அவரும் வந்து நமக்கு ஊற்றம் குடுக்கணும். இன்னைக்கு சில விஷயங்கள் நமக்கு உடனே புரியாது. சில விஷயங்கள் சிலது விஷயம் புரியும், சிலது வந்து புரியாது, சிலது சீக்கிரமா புரிஞ்சிரும். அதனால அவர் என்ன சொல்றாரு, அதனால நீ வந்து ப ம நீ வந்து கத்துக்கணுங்கிறத ஆச்சாரியன் எடுத்து எடுத்து சொல்லணும். சிஷ்ய லட்சணத்தில் ஊற்றம் கொண்டு விளங்க வேண்டும். அத்வேஷிகளும், அனுகூலர்களும் வந்து பணிகிறார். அத காட்டிலும் துவேஷிகள்லாம் மாச்சரியம் நீங்கி வந்து பணிகிறார்களாம். துவேஷம் பார்க்கிறா இல்லையா? அவாளாம என்ன பண்ணிடுறா? இவ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த ஆச்சாரியர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சொல்லி வந்து பணிந்து விடுகிறார்களாம். அதுபோல அடியோங்களும் வந்து ஆச்சாரியன் திருவடியிலே தஞ்சம் என்று இருந்தால், ஆச்சாரியன் அருள் புரிவதில் நமக்கு எந்த தடையும் வராது. பகவானை அனுபவிக்கலாம். பகவானையும் நாம் போய் அடையலாம். மோட்ச பிராப்தியை அடையலாம். என்பதை இந்த பாசுரத்துல ஆண்டாள் ஆண்டவள் ஆச்சாரியன் முகமாக சொல்லுகிறார். நம்ம ஒரு நல்ல ஆச்சாரியனை அடைந்து, இதுக்கு மேல இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. நிறைய ஆச்சாரியர்கள் விதவிதமான அர்த்தங்கள்லாம் சொல்றா. ஒண்ணு ஒண்ணு கேட்க கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் கூட அர்த்தங்கள் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அனுபவிக்க வேண்டிய அந்த திருப்பாவை. அதை எனக்கு வந்து சொல்லணும்னு சொல்லி ஒய்யாரம்ல என்ன கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக நான் எனக்கு தெரிந்த அளவுக்கு அ அதுக்கு மேல என்னுடைய ஞானம் அவ்வளோதான். அதுக்குண்டானத உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். அதற்கு இந்த ஒய்யாரம் சபாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியார் நல்லபத்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்தை சகதுதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 எழுத்தாள் வாழியே உயரம் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே மண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாரும் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமரே தண்டுனே சேர்ந்து ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜியே திருடே சரணம் ஆச்சாரிய திருடர்களே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாளைக்கு அடுத்த பாசுரத்தை பார்ப்போம்.